பட்டியலில் இருந்து வெளியேற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து வரலாற்று பெருமைகள் நிறைந்த தேனி மண்ணிலே நடந்து கொண்டிருக்கிற உரிமை மீட்பு பொதுக்கூட்டத்திலே இன உணர்வோடும் மான உணர்வோடும் பேரெழுச்சியாக பங்கேற்றிருக்கிற என் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கிற என் தாய் தமிழ் உறவுகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கம். தேவேந்திர குல வேளாளர் எங்களை பட்டியலிலிருந்து வெளியேற்றுவதென்பது பட்டியல் வெளியேற்றமே பழந்தமிழர் விடுதலை என்ற முழக்கத்தை முன்வைத்து இந்த கூட்டத்தை நாம் தமிழர் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. பேரன்புமிக்க என் பெற்றோர்களே, நாட்டின் நாளைய நம்பிக்கைகளாக இருக்கிற என்னரும் தங்கைகளே, தம்பிகளே, இங்கே பேசிய பெருமக்கள் எல்லாம் சிறந்த வரலாற்று உண்மைகளை எடுத்து வைத்தார்கள். தமிழன் எவனும் தாழ்ந்தவன் இல்லை. அதனாலேதான் தாழ்த்தப்பட்டோர் பிரிவில் இருந்து எம்மை விடுதலை செய் என்ற போராட்டத்தை பன்னெடுங்காலமாக எமது மக்கள் முன்னெடுத்து வருகிறார்கள். இந்த கோரிக்கையை சீமானும் அவன் தங்கை தம்பிகளும் முன்னெடுக்க வேண்டிய தேவை என்ன? தமிழ் தேசிய இனத்தின் விடுதலை, அதற்கு விலை தலையே ஆனாலும் கொடுப்பேன் என்று களத்திலே நின்ற, தான் வீழ்ந்தாலும் தமிழ் சமூகம் வாழ வேண்டும், தான் செத்தாலும் சரி தமிழினம் வாழ வேண்டும் என்ற பெரும் கனவோடு களத்திலே நின்ற மாபெரும் புரட்சியாளன் பிரபாகரனின் பிள்ளைகள் நாங்கள் தான். தமிழன் எவனும் தாழ்ந்தவன் இல்லை. காரணம், தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன். எங்கள் புரட்சி பாவலன் பாவேந்தன் பாடியது போல நாங்கள் பெருமைக்குரியவர்கள். உலகில் முதல் மொழி தமிழ், முதல் மாந்தன் தமிழன். வாழ்நாள் முழுக்கும் தான் செய்த ஆய்விலே எங்களுடைய தாத்தா மொழி ஞாயிறு தேவினைய பாவாணர் நிறுவுகிறார். உலகிற்கு அறிவியல், நாகரிகம், கலை, இலக்கியம், பண்பாடு, வேளாண்மை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த மூத்த இனம் தமிழ் பேரினம். அந்த இனத்தில் எந்த குடி தாழ்ந்த குடி? என்னை தாழ்ந்தவன் என்று சொல்வதற்கு நீ யார்? இதுதான் தமிழ் பிள்ளைகள் நாங்கள் எழுப்புகிற கேள்வி. நான் தாழ்ந்தவனா இல்லை தாழ்த்தப்பட்டவன்?
தாழ்த்தப்பட்டவன். நான் தாழ்ந்தவன் இல்லை. என் அன்பு தம்பி தங்கைகளே, ஏறும் போரும் எமக்கு குலத்தொழில் என்று வாழ்ந்த இனக்கூட்டம். எருது தொழில் செய்யா தொடர்விடுங்கடன் வேளாளர்க்கின்று என்று பரிபாடல் பாடுகிறது. எருதுடையோன் வேளாளன் என்று நான்மணிக்கடிகை பாடுகிறது. புதிதாக வருகிற அயலாருக்கு அன்போடு உணவளிப்பதே விருந்தோம்பல். இந்த உணவை விளைய வைத்து, உணவுப் பொருட்களை விளைய வைத்து தலைமுறை தலைமுறையாக எல்லோரையும் பேணி பண்பாட்டோடு வாழ்கிற குடியே உழவர் குடி, வேளாளர் குடி, வேளாண் குடி. அந்த வேளாளன் தான் தேவேந்திர வேளாளன் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை தன்னுடைய ஆய்விலே நம்முடைய தாத்தா தேவனைய பாவாணர் அவர்கள் கூறுகிறார். மல்லு என்றால், மல் என்றால் வலிமை, மல்லர் என்றால் வலியவன், வீரன். மல்லு என்பதுதான் மல்லுக்கட்டு, மல்யுத்தம். அந்த மல்லுதான் பிறகு மல்லர், மல் என்று மருவி உச்சரிக்கப்படுகிறது. மல்லன் என்றாலும் மறவன் என்றாலும் வீரன் என்றுதான் பொருள். மல்லன் வளனே என்று தொல்காப்பியம் பாடு. அந்த மல்லர்குடி மக்கள் எங்களை தாழ்ந்தவர்கள் என்று தாழ்த்தப்பட்டவர் பட்டியலில் வைப்பதை தன்மானத்திற்கு, தமிழன் இனமானத்திற்கு இழுக்கு என்று நாங்கள் கருதுகிறோம். தமிழ் குடியில் ஒரு குடி தாழ்த்தப்பட்ட குடி என்றால் என் தமிழ் தாழ்கிறதே, தமிழன் தாழ்கிறான். தமிழும் தமிழரும் தாழ்வதை எந்த தமிழ் மகன் தாங்குவான், பொறுப்பான்? இதுதான் என் முன்னால் அமர்ந்திருக்கிற என் உடன் பிறந்தார்களுக்கு உங்கள் அண்ணன் எழுப்புகிற கேள்வி, உங்கள் மகன் முன்வைக்கிற கேள்வி. ஒரு தாயின் பிள்ளைகளில் எந்த பிள்ளை உயர்ந்தது, தாழ்ந்தால் யாரிடத்தில் பதில் இருக்கிறது? அந்த தாய் எங்கள் தமிழ் தாய். அவள் பிள்ளைகளில் உயர்ந்தவனவன், தாழ்ந்தவனவன் யார்? அறிவார்ந்த தமிழ் சமூக சொந்தங்களே, என்னரும் தம்பி தங்கைகளே, உலகத்திலே உயர்ந்த குடி ஒன்றெண்டா அது உழைத்து உழைத்து விதைத்து அறுத்து உலகிற்கு சோறிடுகிற உழவர் குடிதான் உலகத்திலே உயர்ந்த குடி. அடுத்தது நெசவாளர் குடி. ஒருவன் உணவளித்து உயிர் கொடுப்பான், ஒருவன் உடையளித்து மானம் காப்பான். அந்த குடி தாழ்ந்த குடி என்றால் எந்த தன்மான தமிழச்சி மாறிலே பால் குடித்த தமிழ் மகன் பொறுப்பான் என்பதை என்னரும் தம்பி தங்கைகள், எண்ணிலும் இளைய என் உடன் பிறந்தார்கள் எண்ணி பார்க்கவே. எங்கள் முன்னவர்கள் தொடங்கினார்கள், போராடினார்கள், ஆனால் வெற்றி பெற முடியவில்லை. காரணம், பிரபாகரன் மகனுக்கு இருக்கிற இந்த உறுதி, இந்த வலிமை என் முன்னவர்களுக்கு இல்லை. ஒரு போராட்டத்தை தொட்டால் வெற்றி பெறாமல் விட்டதில்லை. அரிட்டாப்பட்டியிலே சுரங்கம் அமைக்க வந்தவர்கள் கோயில் வாசலில் வைத்து சாமியிடத்தில் முன்னாடி சத்தியம் செய்தேன், உங்கள் மகன் இருக்கிற வரை அரிட்டாப்பட்டியில் ஒரு காரணம் கூட எடுக்க முடியாது. காட்டுப்பள்ளியில் துறைமுகம் கட்டிப்பார், இன்னும் கட்டல. பரந்தூர்ல விண்ணூர்தி நிலையம் கட்டிப்பார், கட்டல. 8 வழிச்சாலை போட்டுப்பார், ஓடல். கடலுக்குள் பேனா வச்சுப்பார், வைக்கல. இப்போது பட்டியல் பிரிவில் இருந்து தேவேந்திரர் எங்களை விடுதலை செய். முன்னால் அமர்ந்திருக்கிற இனமான சொந்தங்களே,
நமக்கு இருக்கிறது இரண்டே வாய்ப்பு தான். ஒன்று, அதிகாரமற்ற எளிய பிள்ளைகள் நாம் கொடுத்த அதிகாரத்தை வைத்து ஆட்சி செய்வர்களிடத்திலே அழுத்தமான உறுதியான கோரிக்கை வைத்து போராடுகிறோம். பட்டியல் பிரிவில் இருந்து எங்களை வெளியேற்று. இது ஒரு வாய்ப்பு. இல்லை என்றால் நாங்கள் அதிகாரத்தை கைப்பற்றி வெளியேற்றுவோம். 2026 நாங்கள் வெளியேறுவோம். இதை தவிர இரண்டு வாய்ப்பு தான் எங்களுக்கு முன்பு இருக்கிறது. இப்போது என்னிடத்திலே அதிகாரம் இல்லை, உங்களிடத்திலே கோரிக்கை வைக்கிறோம். நாளை அதிகாரம் வரும், நமக்கு விடுதலை வரும். மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது அரசை கையில் எடுப்பதை தவிர எம் மக்களுக்கு வேறு வழி இல்லை. உங்களிடத்திலே உங்கள் உடன் பிறந்தவன், உங்கள் மகன் சொல்வது ஒன்றுதான். நமக்கு வேண்டியது வார்த்தை விடுதலை, சொல் விடுதலை அல்ல, உளவியல் விடுதலை, சிந்தனை விடுதலை. என் உடன் பிறந்தானே, நமக்கு வேண்டியது சிந்தனை விடுதலை. நமக்கு விளங்கிட்டு இருப்பது கைகளிலே கால்களிலே அல்ல, நமக்கு விளங்கிட்டு இருப்பது நம் சிந்தனையில். உளவியல் விடுதலை, சிந்தனை விடுதலை பெறாத ஒரு சமூகத்திற்கு சுதந்திரம், விடுதலை என்பது வெறும் வெற்று சொல்லுதான். அதனால் நமக்கு உளவியல் நிமிர்வு வேண்டும். நான் தாழ்ந்தவன் அல்ல, தேவேந்திரன் தமிழ் குடியின் மூத்த குடி, உயர்ந்தவன் என்ற என் நிமிர்வு, தன் நிமிர்வு, அதுவே தமிழ் பேரினத்தின் தலை நிமிர்வு. அந்த உளவியல் விடுதலை தான் எனக்கு பட்டியல் பிரிவில் இருந்து வந்த வருகிற விடுதலை உண்மையான விடுதலையாக இருக்கும். இல்லை என்றால் வெறும் வெற்றி சொல்லுதான், வெற்றி சொல்லுதான். இதேதான் நம் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் வலியுறுத்துகிறார். என்ன நமக்கு அறிவுறுத்துகிறார்? பறையன் என்பது இடி சொல் என்று கருதாதே. எந்த சொல் உன் மீது இடி சொல் என்று சுமத்தப்படுகிறதோ அதை எழுச்சி சொல்லாக மாற்றாத வரை உனக்கு விடுதலை இல்லை. அப்ப என்ன செய்யலாம்? அது எழுச்சி சொல்லாக மாற்ற வேண்டும். அதற்காகவே பறையன் என்ற பெயரிலே பத்திரிகை நடத்தினேன். அது மாதிரி நீ ஒரு முடிவுக்கு வா. பல்லன் என்பது தாழ்ந்த சொல் அல்ல, அது குடிப்பெயரும் அல்ல, அது இழிவல்ல என்கிற நிமிர்வு உனக்கு வர வேண்டும். பல்லு என்றால் உழவு, பல்லு என்றால் உழவு. நம்முடைய பேராசிரியர்கள் சொன்னது போல நூற்றுக்கணக்கான பல்லு, முக்குட பல்லு, திரிகுட ரசப்பு கவிராயர் பாடிய பல்லு, பல்லு என்ற பல்லு என்றால் உழவு என்றுதான் பொருள். என்ன பாத்துக்க. அப்ப பல்லன் என்றால் உழவன் என்றுதான் பொருள். இதுல என்ன உழவனும் உழவும் உழவும் தாழ்ந்ததா? உழவும் உழவும் உழவனும் தாழ்ந்தவனா? உழவு இல்லை என்றால் உணவு இல்லை, உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை. எனவேதான் உங்கள் பிள்ளைகள் உழவை மீட்போம், உலகை காப்போம் என்ற முழக்கத்தை முன்வைத்து தேர்தலில் நின்றோம். அவனும் என்னென்னமோ பண்ணி பார்த்தான். கடைசியா விவசாயி இந்த கலப்பையை கொடுத்த மாதிரி என் கையில கலப்பையை கொடுத்து என்னையவே சின்னமாக்கி நிறுத்தி. அப்போ அந்த நிமிர்வு அது நமக்கு அவசியப்படுது. இங்கே மானுட குலத்தின் தோற்றுவாய் உங்களுக்கு தெரியும். தொல்காப்பியர் வரையறுத்ததை காணொலி ஆவணமாக கூட பார்த்தீங்க. மாயோன் மேய மைவரை உலகமும், சேயோன் மேய காடுரை உலகமும், மாயோன் மேய காடுரை உலகமும், சேயன் மேய மைவரை உலகமும், வேந்தன் மேய தீம்புணல் உலகமும், வருணன் மேய பெருமணல் உலகமும் என்று வகுத்து தந்ததை பார்த்தீர்.
முதலில் குறிஞ்சி நிலத்திலே நாம் வாழ்ந்தோம். அங்கு வாழ்ந்த மக்கள் குன்றவர்கள் என்று அழைக்கப்பட்டோம். நாளடைவில் குன்றி குன்றி குறவர்கள் என்று அழைக்கப்பட்டோம். அந்த குடிதான் ஆதி தாய்க்குடி. அதிலிருந்து தான் இத்தனை குடியும் நாம் தலைத்து துளிர்த்து வாழ்கிறோம். அடுத்த குடி கீழே இறங்கினோம். கீழே இறங்கி வந்தோம். காடும் காடு சார்ந்த இடமும் அந்த இடத்திலே முல்லை மலர்கள் அதிகமாக இருந்ததால் முல்லை நிலம் என்று நமது முன்னவர்களால் பகுக்கப்பட்டது, குறிக்கப்பட்டது. அந்த நிலத்திலே வாழ்ந்த நாம் ஆயர்கள் கோல் அங்கே வேட்டையாடி உண்ட விலங்குகளை ஏன் நாம் வளர்த்து உண்ணக்கூடாது என்று ஆடு மாடுகளை வளர்க்க தொடங்கினோம். அங்கு நாம் ஆயர் கோல் அந்த குடியிலிருந்து கீழே இறங்கினோம். அந்த நிலம் மருத மரங்கள் அதிகமாக இருந்ததால் அந்த நிலத்திற்கு பெயர் மருத நிலம் என்று பெயர். அந்த நிலத்திலே வந்துதான் நகர்ந்து நகர்ந்து வந்த நாம் நிலைத்து வாழத் தொடங்கினோம். அந்த இடத்திலே நமக்கான உணவுப் பொருளை ஏன் வேளாண்மை செய்யக்கூடாது என்று முடிவெடுத்தோம். அங்குதான் உழவு தொடங்கியது. அந்த நிலத்தில் வாழ்ந்த எல்லோரும் நிலம் பள்ளமாக இருந்ததால் பள்ளர்கள். அது காரண பெயர், குடிப்பெயர் அல்ல. குடிப்பெயர் அல்ல, குடிப்பெயர் நாம் வேளாளர் என்பதுதான். மேட்டு பகுதியிலே வீடு கட்டி வாழ்ந்தோம். அடுக்கடுக்காக வீடுகளை கட்டி தொடர்ச்சியா வாழ்ந்ததால் நகரம். நகரம் அது நாகரிகம் என்றானது. அங்கு நிலைத்து வாழும் போது கலை, இலக்கியம், பாட்டு, கூத்து எல்லாம் உருவானது. வழிபாடு எல்லாம் வந்தது. அங்குதான் அரசாட்சி தொடங்கியது. அரியணையில் ஏறிய போது சாதாரண ஒரு மகன் அமைச்சரானால் மாண்புமிகு என்றது போல அரியணையில் ஏறி அமரும் போது பாண்டியர் ஆனோம். இதான் காரணம். அங்குதான் 18 குடிகளாக நாம் பிரிந்து பிரிந்து சென்று அதை நன்கு நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்ப வேளாளர் என்பது கூட ஒரு சாதி, ஒரு குலத்தின் பெயர் அல்ல. அது தமிழ் பேரினத்தின் நாகரிகத்தின் குறியீடு. தமிழ் இனத்தின் நாகரிகத்தின் குறியீடு வேளாண்மை, வேளாளர் என்பது. அது மருதநில மக்களின் பண்பாடு வேளாளர் என்பது, வேளாண்மை என்பது. சாதாரணமா ஒரு நிலத்தை உழுது இதை விதைச்சா இது வந்துடும், இதை சாப்பிட்டா அதுக்கு நல்லது, இதை சாப்பிட்டா அது நல்லது, இந்த பருவத்தில் இதை விதைச்சா அது வரும்னா கண்டுபிடிக்கிறதெல்லாம் சாதாரணமாக நடந்தது அல்ல. பல பல தலைமுறையாக நமது முன்னவர்கள் பாடுபட்டுள்ளார். அவன் சொல்றா, உன் இனத்தின் தொன்மத்தை நீ அறிய வேண்டுமா? இன்றும் மலைகளிலே எண்ணற்ற மூலிகை செடிகள் இருக்கிறது. நீ பயணித்து போ. அதில் எந்த மூலிகையை சாப்பிட்டால் எந்த நோய் குணமாகும் என்று கண்டறி அதை தேட தொடங்கினால் தெரியுமடா உன் இனத்தின் தொன்மைங்கிறான். இந்த கீரை சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது, பொன்னாங்கண்ணியை சாப்பிட்டா, இந்த அகத்திக்கீரை சாப்பிட்டா அதில் இரும்பு சத்து அதிகம், முருங்கைக்கீரை சாப்பிட்டா அதில் இரும்பு சத்து அதிகம். இதையெல்லாம் கண்டு உணர்வது என்பது கதையல்ல, நமது முன்னோர்களின் பெரும் கனவு, பெரும் பயணம், நெடிய வரலாறு என்பதை என்னரும் தமிழ் தம்பி தங்கிகள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் என் உடன் பிறந்தானை தாழ்த்தி வீழ்த்தி சுகம் காணுவேனே. ஆனால் இது எந்த மாதிரியான மனநிலை? எந்த மாதிரியான மனநிலை? தமிழ் குடியில் எந்த குடி தாழ்ந்த குடி? எந்த குடி? இந்த நிலத்தில் தானடா இந்த கொடுமை நிகழ்ந்து விட்டது. ஒரு தலைவன் வந்தான், தமிழ் தேசியத்தின் விடுதலை என்ற புனித கனவோடு வந்தான். அந்த நிலத்திலே என்ன நடந்தது? என்ன நடந்தது? இங்கே சாதிக்கு ஒரு புதைகுழி, சாதிக்கு ஒரு இடுகாடு, சாதிக்கு ஒரு சுடுகாடு, சாதிக்கு ஒரு குளம், சாதிக்கு ஒரு கிணறு, சாதிக்கு ஒரு சாமி கோயில். அங்க அப்படி இல்லை. நீ எவனாவும் இரு, என் கோட்டுக்குள் என் நாட்டுக்குள் வந்தா தமிழனாக வா என்று கட்டினான் படையை. தாய் நிலத்தின் விடுதலைக்காக போராடி உயிரை நீத்தார்கள். பிரிகேடியர், சாதாரண வீரர் இருவரும் ஒரே நிலத்தில் படுத்தார்கள். மாவீரர் துயிலும் இல்லம் என்று. ஆனால் இந்த மண்ணிலே பகுத்தறிவு, முற்போக்கு, சகோதரத்துவம், சமத்துவம், சமூக நீதி எல்லாம் பேசியவர்கள் நிலத்திலே என்னரும் தம்பி தங்கைகளே
உயர்ந்த சாதிக்காரன் சுடுகாட்டு வழியே தாழ்ந்த சாதிக்காரன் பிணத்தை எடுத்து செல்ல முடியாது. இந்த இறுக்கம், இந்த கொடுமை எப்படி சகிப்பது? எப்படி சகிப்பது? ஒரு தலைவனுக்கு கனவு இருந்தது, சாதித்து காட்டினான். அவன் பிள்ளைகள் எங்களுக்கும் ஒரு கனவு இருக்கிறது. அறிவார்ந்த என் அன்பு சொந்தங்களே, என் தம்பி தங்கைகளே, நீங்கள் நன்கு உணர வேண்டும். இங்கே திராவிடம், இந்தியம், இதன் கோட்பாடுகள் தமிழர்களை பிளந்து பிரித்து வலிமை பெறும். தேவேந்திரர், தேவர் இருவரும் ஒருதாய் பிள்ளைகளாக ஒன்றாகி விட்டால் ஏது கருணாநிதி, ஏது ஜெயலலிதா, ஏது எம்ஜிஆர்? வடக்கே படையாச்சி, பறையர் இரண்டு பெருத்த தமிழ் சமூகம் ஒன்றாகிவிட்டால் ஏது திராவிடன், இந்தியன்? நாம் தனித்தனியாக பிளந்து பிரிந்து நிற்கிற வரை திராவிடன் வலிமை பெறுவான், இந்தியன் வலிமை பெறுவான், அதிகாரத்திற்கு வருவான். பிரிக்கும், பிரிச்சு பிரிச்சு போடும். திட்டமிட்டு இவர்கள் தமிழ் பெருங்குடி மக்களுக்கு மொழிப்பற்று, இனப்பற்று இல்லாது ஒழித்து சாதிப்பற்று, மதப்பற்றை ஊட்டினார்கள். அதனால் என்ன ஆனது? என்ன ஆனது? தேவேந்திரர் மீது அடி விழுந்தா தேவருக்கு வலிக்க, தேவர் மீது அடி விழுந்தால் தேவேந்திரருக்கு வலிக்க, நாடார் மீது விழுந்தால் கோனாருக்கு வலிக்க, வன்னியர் மீது விழுந்தால் பறையருக்கு வலிக்க, பறையர் அடிபட்டால் படையாட்சிக்கு வலிக்க, கவுண்டர் அடிபட்டால், கவுண்டர் தாக்கப்பட்டால் செட்டியாருக்கு வலிக்க, பிள்ளைக்கு வலிக்காது, முதலியாருக்கு வலிக்காது. இந்த அடிபட்டால் இஸ்லாமியனுக்கு வலி இல்லை. கிறிஸ்தவன் அடிபட்டால் இஸ்லாமியனுக்கு வலி இல்லை, இந்துக்கு வலி. ஆனால் இதில் எவன் அடிபட்டாலும் ஒரே ஒரு உணர்வு, ஒரே ஒன்று கதறி துடிக்கும். அது எது? அதுதான் தமிழ் தேசிய இன உணர்வு, இன அரசு. அப்ப திராவிடம், இந்தியம் நம்மை பிரித்து பிளந்து வலிமை பெற்ற அதிகாரத்திற்கு வரும். தமிழ் தேசிய அரசியல் கோட்பாடு என்பது சாதி மத உணர்ச்சிகளால் பிளந்து பிரிந்து நிற்கிற தமிழ் சமூகத்தை நாங்கள் தமிழர்கள், ஒரு தாயின் பிள்ளைகள், தமிழ் தேசியத்தின் மக்கள் என்ற உணர்வுட்டி ஒன்று கட்டி வலிமை பெற்று அதிகாரத்திற்கு வரும். அதுதான் நடக்கிறது. கோயில்பட்டியிலே தினகரன் ஐயா போட்டியிடுகிறார்கள், அமமுக சார். அவர் தோற்று போகிறார். ஐயா கடம்பூர் ராஜு வெற்றி பெறுகிறார். காரணம் என்ன? அங்கே பெரும்பான்மையாக இருக்கிறவர்கள் மறவர்கள். அடுத்து தேவேந்தர், அடுத்து நாடார், அடுத்து கோனார். இந்த 4 தமிழ் சமூகமும் ஒன்றோட ஒன்று இணையவில்லை. தேவருக்கு தேவேந்திரர் போடவில்லை, நாடாரும் கோனாரும் போடவில்லை. அதனால் ஐயா கடம்பூர் ராஜு வெற்றி பெற்றார். இப்போது நமக்கு முன்னாடி நிற்கிற பிரச்சனை என்ன? நமக்கு முன்னாடி நிற்கிறது ஐயா கருணாநிதி அவர்களுடைய மகன் ஸ்டாலின் நிறுத்துற மரவருக்கு தேவேந்திரர் போட போறாரா? பிரபாகரன் மகன் சீமான் நிறுத்துற மரவருக்கு தேவேந்திரர் போட போறாரா? ஐயா ஸ்டாலின் அவர்கள், கருணாநிதி அவர்களுடைய அன்பு மகன் ஸ்டாலின் நிறுத்துகிற தேவேந்திரருக்கு தேவர் போட போறாரா? நாடார் போட போறாரா? பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் மகன் சீமான் நிறுத்துகிற தேவேந்திரருக்கு தேவரும் நாடாரும் கோனாரும் போட போறாரா? இதாண்டா இந்த தேர்தல். இதுதான் இந்த தேர்தல். இது ஒண்ணுதான் நம் இனத்திற்கான தேர்தல். வேற வழியே கிடையாது. இப்போது நான் தேவேந்திரர் எங்களை பட்டியலிருந்து வெளியேற்று என்று போராடுகிறேன். நான் யார்? நீ யார்? யார் இடத்தில் முறையிட்டு போராடி கொண்டிருக்கிறாய்? ஒரு தடவை நெஞ்சு தொட்டு சொல்லி சிந்திச்சு பார். யாரிடத்திலே போராடி கொண்டிருக்கிறாய்? இது ஒரு போராட்டம் இல்ல, எல்லா போராட்டங்களையும் மனு கொடுத்து முறையிட்டு ஆர்ப்பாட்டம் செய்து போராடுகிறோம். இந்த நாடு உன்னது, இந்த நிலமும் அதிகாரமும் உன்னிது, உன்னுடையது. இதை பிறரிடத்தில் கொடுத்து விட்டு நீ மனு கொடுத்து போராடுவது மாதிரி ஒரு மானங்கட்டதனம் ஒன்று உண்டா?
இந்த அதிகாரம் நம்மிடத்திலே இருந்தால் இந்த போராட்டம், இந்த கூட்டம் அவசியப்படுமா? யோசிச்சு பாரு, அவசியப்படுமா? இங்க பாரு, இங்க பாரு, நான் சொன்ன நீ நம்ப மாட்டேன். எப்படா நம்மளை தாழ்த்தப்படுங்க பாரு. 1947 வரைக்கும் இந்த நான் பிராமின் ஹிந்து அப்படிதான் குறிச்சிருக்கான். இதை நல்லா கிட்ட எடுத்து காட்டிக்க. எது துண்டி சீட்டு இல்ல, சாண்டு சீட்டு. ஏதோ பேசிட்டு போறாருன்னு சொல்லக்கூடாது. இந்த பாரு, நான் பிராமின் ஹிந்து தான் தேவேந்திரன் எழுதி. அப்புறம் எப்படி எஸ்சியில போய் என்னை சேர்த்து விட்ட? எப்படி சேர்த்து விட்ட? இங்க 3 முறை என் மக்கள் முன்வைத்த கோரிக்கையை ஏற்று இந்த தேவேந்திரரை பட்டியல் பிரிவிலிருந்து வெளியேற்ற சொல்லி இந்த 5/1/2021 ஒரு முறை, 31/1/2022 ஒரு முறை, மறுமுறை 27/2/2024 3 முறை அண்டர் செக்யூரிட்டி டு த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சுபேந்து தாஸ் என்பவர் தமிழ்நாட்டுக்கு பரிந்துரைக்கிறார். இதை நீங்க மாநில அரசு முடிவு செய்து இது பட்டியல் பிரிவிலிருந்து தேவேந்திரரை வெளியேற்றணும். அதுக்கு சான்று the Rajya Sabha passes bill to remove the Bohata caste from SC list. The Bohata caste அந்த சாதியை பட்டியலில் இருந்து வெளியேற்றியது போல தேவேந்திரரை வெளியேற்று என்று நீங்கள் முடிவு செய்யுங்கள் என்று 3 முறை பரிந்துரைச்சு 3 முறை அதை தூக்கி குப்பையில போட்டு இப்ப நம்மள என்ன சொல்றான்? நீங்க வெளியேற்றிட்டா எங்க போவோம்? தெருவுல போவோம். வெளியேற்றிட்டா எங்க போவோம்? நீனே நாட்டுல சட்டசபைக்கும் பாராளுமன்றத்துக்கும் போகும்போது நாங்க எங்க போவோம்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நாடு என்னது? எங்க போவோம்னா என்ன அர்த்தம்? நாங்கள் கேட்பது ஒன்றுதான், உங்களுக்கு பட்டியல் பிரிவில் இருந்தால் சலுகை கிடைக்கிறது என்கிறாய். இதை விட நீ என்னை இழிவுபடுத்த முடியும். மானமும் அறமும் வீரமும் உயிரென்று வாழ்ந்த இனத்தின் கூட்டம் நாங்கள். உழவு செய்வதையும் போர் செய்வதையும் தொழிலாக கொண்டிருந்தோம். உழவு செய்வோம். வேற்று நாட்டு மன்னர்கள், வேற்று நாட்டவர்கள் படையெடுத்து வருகிற போது என் மன்னனுக்காக போரும் செய்வோம். அதனால்தான் ஏறும் போரும் எமக்கு தொழில். எதில் நான் குறைஞ்சிட்டேன், நீ தாழ்த்தின? இப்ப நாங்க கேட்கிறது என்ன? பட்டியலில் வைத்து எனக்கு சலுகை வேண்டாம், வெளியேற்றி எனக்கு உரிமையை கொடு. அதான் நாங்க கேட்கிறோம். சலுகை எனக்கு வேண்டியது இல்லை, உரிமையை கொடு. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அறிவார்ந்த என் தம்பி தங்கைகளே, சம பங்கு என்பதை ஏற்கனவே நாமும் சமபங்கு என்பதை ஏற்கனவே உரிய பங்கு என்பதை கேட்கிறோம். புரியுதுன்னு நினைக்கிறேன். உரிய பங்கை கொடு. நீ மாளிகை கட்டி பல ஆண்டுகளாக வாழுவாய், நான் கீழிடத்திலே பள்ளத்திலே குடிசையிலே வாழ்வேன். இரண்டு இருக்கும் சமபங்கா? நீ பல 100 ஆண்டுகளாக கல்வி உனக்கு கிடைத்திருக்கிறது, மறுக்கப்படவில்லை. பல 100 ஆண்டுகளாக கல்வி மறுக்கப்பட்டனா இந்த தலைமுறையில் தான் பள்ளிக்கூடத்திலே கால் வைக்கிறேன். எனக்கும் உனக்கும் சமபங்கா? இது ஏற்புடையதா? அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்தித்து பாருங்கள். இது ஏற்புடையதா? இல்லை. அப்ப எனக்கு எது வேணும்? இட ஒதுக்கீடு என்ற சொல்லை ஒழிக்கணும். இட பகிர்வு, பங்கி, எனக்கு உரிய பங்கை கொடு. வா, குடிவாரி கணக்கெடுப்பு எடு. குடிவாரி கணக்கெடுப்பு, சாதிவாரி எண்ணு. தேவேந்திரர் நான் எவ்வளவு எண்ணு, தேவர் நான் எவ்வளவு எண்ணு. அதில் கள்ளர் மறவர் அகமுடைய தனித்தனியாக எண்ணு. இல்லைன்னா என்ன பண்ற? முக்குளத்தோர்ல ஆளுக்கு ஒரு அமைச்சரை கொடுத்து முடிச்சு விடுற. ஆனா நீ வீட்டுக்குள்ளே 2 அமைச்சரை வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டுற. இது எண்ணீரு. இப்ப தேவேந்திரனுக்கு என்ன 7.5 இல்ல 8 வருது, இல்ல 9 வருது, இல்ல 10 வருது. அதை கொடுத்துரு. நீ பட்டியல வச்சு கொடுக்காத, வெளியேற்று. ஏற்கனவே 18 இருந்தது SC ST.
பழங்குடி மக்கள், அதுல ஆதி தமிழ் குடிகள், தேவேந்திரன் எல்லாருக்கும் சேர்த்து 18 இருந்தது. இதுல இன்னும் கொடுமை பார்த்துக்க, இந்த எஸ்டிக்கு 2 இடம் கொடுத்துருக்காங்க தேர்தலில், 2 இடம். எஸ்டிக்கு கொடுத்த, ஷெட்யூல் டிரைப்ஸுக்கு கொடுத்த எந்த சலுகையும் அந்த மக்கள் அனுபவிக்க முடியல. ஏன் தெரியுமா? குடும்ப அட்டைக்கு 10 கிலோ அரிசி, அதை வாங்குவதற்கு குடும்ப அட்டை அவசியம். அதனால் இந்த பங்கீடு, இந்த பகிர்வுகளை இதை பெறுவதற்கு எனக்கு சாதி சான்றிதழ், நான் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் என்பதற்கு சான்றிதழ் இல்லை. உன்னால் நம்ப முடியாத, உன்னால் நம்ப முடிகிறதா? விடுதலை பெற்ற 72 ஆண்டு தொடக்கம், 78 ஆண்டு இந்த நாடு, 60 ஆண்டுகளை திராவிடர்கள் ஆட்சி, இன்னும் அவனுக்கு பழங்குடி மக்களுக்கு சாதி சான்றிதழ் இல்லை. பிரபாகரன் மகன் நான் வந்து போராடி ஆதி தமிழ் குடி குறவர் குடிக்கு 3000 பேருக்கு சாதி சான்றிதழ் வாங்கி கொடுத்துருக்காங்க. இன்னும் காட்டு நாயக்கல் இருக்கான், போயர் இருக்கான், இருளர் இருக்கான், சாதி சான்றிதழ் கம்யூனிட்டி சர்டிபிகேட் இல்ல. அப்ப எப்படி அந்த எஸ்டியில் அவனுக்கு என்னடா வருங்க? எஸ்டின்னு சொல்லிட்டு தெரியலாம். அப்ப போனால ஒருத்தர் டிவிக்கு என்னபடி கத்திட்டு தெரியலாம், அது மாதிரி தெரியலாம். எப்படி? அப்ப இங்க என்ன இருக்குது? 18ல பெருமகனார் ஐயா கருணாநிதி அவர்கள், முன்னாள் முதல்வர் அவர்கள், தானை தலைவர், தன்மான தலைவர் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள் 3 விழுக்காடை எடுத்து அருந்ததியருக்கு கொடுத்து விட்டார். உள் ஒதுக்கீடு என்று கொடுத்து விட்டார். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், எண்ணரும் தம்பி தங்கிகள் இதை ஆழ்ந்து புரிந்து தெரிந்து கொள்ளும். நாம் யாருக்கும் எதிரிகள் அல்ல. ஆட்டுக்கும் மாட்டுக்கும் புல்லுக்கும் பூண்டுக்கும் மரத்திற்கும் செடிக்கும் அரசியல் பேசுகிற அன்னை தமிழ் சமூக பிள்ளைகள் நாம் நம்மை போல சக மனிதனை தாழ்த்தி வீழ்த்துவோமா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் பேரன்பின் தாய், அவள் பிள்ளைகள் எப்படி பிறரை வெறுப்போம்? நீ அருந்ததியர் மக்களுக்கு 3 விழுக்காடு கொடுங்க, 8 கூட கொடுங்க, 6 கொடுங்க, 10 கூட கொடுங்க, வேணாம்னு சொல்லல. ஆனால் பொதுவில் இருந்து எடுத்து கொடுத்துருக்கணும். எங்கிருந்து எடுத்து? 10 விழுக்காடு. எக்கனாமிக்கலி பேக்வர்ட், பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள், அவர்களுக்கு எங்கிருந்து கொடுத்தீர்கள்? நான் சோசியலி எக்கனாமிக்கலி பேக்வர்ட், சமூகத்தாலும் பொருளாதாரத்திலும் பின்தங்கியவர். அப்ப நீ என்ன பண்ணும்? அருந்ததியர்களுக்கு நீ பொதுவில் இருந்து 3 விழுக்காடு 4 விழுக்காடு கொடுத்திருந்தால் அதுக்கு பேச்சே கிடையாது. பாராட்டுகள், கொண்டாட்டம், வாழ்த்துக்கள். ஆனால் நானே நெடுஞ்சதற்குல 4 பருக்கை போட்டு இருக்கேன், அதுல இருந்து 2 எடுத்து கொடுத்துட்டேன். எப்படி கொடுத்த? எனக்கென்று அரசியல் வலிமையோ அதிகாரமோ இல்லை, எனக்கென்று தலைமையோ இல்லை. அப்ப நான் குரலற்ற மக்கள், உழைக்கும் எளிய மக்கள், எஸ்சி எஸ்டியில் இருந்து 3 கொடுத்த ஐயா கருணாநிதி பிசி எம்பிசியில் இருந்து 3 கொடுத்திருக்க முடியுமா? இந்த கேள்விக்கு உங்க யார்ட்டாவது பதில் இருக்கா? ஏன் கொன்றுப்பா? ஆனால் இவனுக்காக இருந்த தலைவர்கள், என் மக்களுக்காக முன்னணி இந்த தலைவர்கள் மக்கள் செய்தது, யாவர் நமக்கான மக்களுக்கான உரிமையை எடுத்து 3 விழுக்காடு கொடுத்தாரோ அவர் இடத்திலே அடுத்த தேர்தலில் 2 சீட்டுக்கு போய் நின்றதால் என் சீட்டு போயிட்டு, அதுல 3 விழுக்காடு கொடுத்தது கூட இல்ல, ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் போட்டாங்க. முன்னுரிமை, நல்லா நீ விளைக்கணும், முன்னுரிமை என்று போட்ட. அருந்ததிய மக்களுக்கு கொடுத்த 3 விழுக்காடு அப்படியே இருக்கு. அது போக என்னுடைய மிச்சம் இருக்கிற 15லும் அவர் வந்து தகுதி அடிப்படையில், திறன் அடிப்படையில் போட்டியிடலாம். அருந்ததியர் மக்களுக்கு அதிலே முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அவருக்கு போக மீதி, அவர் வீட்டில் சாப்பாடு சமைச்சு அப்படியே இருக்கு, அவருக்கு தேவைப்படும் போது சாப்பிட்டுப்பார். ஆனால் எங்கள் சாப்பாட்டிலே அவர் சாப்பிடுவார். அவர் சாப்பிட்டுட்டு இந்த ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் முன்னுரிமையில் என்ன வருதுன்னா, அவர் சாப்பிட்டுட்டு மிச்சம் இருந்தால் நான் சாப்பிடலாம், மிச்ச கஞ்சி எச்சி கஞ்சி எனக்கு என்று ஆகிட்டார். அதனால என்ன, ஒரு பல்கலைக்கழகத்தில் 5 பேராசிரியர் வேலை, அந்த வேலையில என்னருடன் பிறந்தார்களே எஸ்சிஏ 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 என்று தாழ்த்தப்பட்ட எஸ்சி அருந்ததிய மக்களுக்கு 4 வேணா இருக்குன்னு தட்டி பாரு. நான் போன தடவை காட்டேன், போக மீதி 1 தான் இருக்கு, 4 போயிடுச்சு அவங்களுக்கு முன்னுரிமையில. எனக்கு 1 தான் இருக்கு, அது ஆதி தமிழ் குடி பறையனுக்கா இல்ல தேவேந்திரனுக்கா? யாரு எடுத்துக்கிறது?
சிக்கல் புரிஞ்சிருச்சா உனக்கு? இப்ப நாங்க என்ன சொல்றோம், அந்த மூணோட அப்படியே நிப்பாட்டு. இதை நல்லா விளங்கிக்க. மூணோட அப்படியே நிப்பாட்டு. ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் தூக்கி முன்னுரிமை எடு. உச்ச நீதிமன்றமே சொல்லுது முன்னுரிமை கூடாதுன்னு. தூக்கு, அதை எடுத்து. இப்போ நான் 15-16 ஆண்டுகளா என்னோட 3 விழுக்காட இழந்திருக்கிறேன். அதுக்கு 3ஐ இதுல போடு. இதுல இந்த 15ஓட சேர்த்து போடு. ரொம்ப நாளா இழந்திருக்கிறேன், அதுக்கு வட்டியோட சேர்த்து 2 சேர்த்து 5 20 போட்டியா? என்னைய பட்டியலிருந்து வெளியேற்றிரு. யாரு? தேவேந்திர என்னைய பட்டியலிருந்து வெளியேற்றிரு. வெளியேற்றிட்டு சாதிவாரி எண்ணு. வன்னியரா எண்ணீரு, கவுண்டரா எண்ணீரு, தேவரா எண்ணீரு, நாடாரா எண்ணீரு, கோனாரா எண்ணீரு, முதலியாரா எண்ணீரு, பிள்ளையா முத்தரையரா உடையாரா என்ன எண்ணி குடிவாரி கொடுத்து. அந்த வீட்டுல 100 பேர் இருக்கானா 100 பேர் சாப்பாடை கொடுத்து. இந்த வீட்டுல 10 பேர் இருக்கானா 10 பேருக்கான சாப்பாடை அனுப்பி. ஆனா நீ என்ன செய்யற? 100 பேர் இருக்க வீட்டுக்கு 10 பேர் சாப்பாடு அனுப்புற, 10 பேர் இருக்கிற வீட்டுக்கு 100 பேர் சாப்பாடு அனுப்புற. இது நீதி அல்ல, அநீதி. அப்ப என்ன சொல்றோம்? நீ எடுத்து கொடுக்காதடா. டே இங்க வாடா, எடுத்து இந்த ஒப்பம் சொத்து ஒண்ணு இல்ல, இது எங்க அப்பம் இடம். நீ எடுத்து கொடுக்காத, எண்ணி கொடு. அள்ளி கொடுக்காதே, அளந்து கொடு. இதுதான் சரியான இடஒதுக்கீடு கோட்பாடு, சரியான உரிய பங்கீடு. இதுதான் சரியான சமூக நீதி. இதான் இப்ப நம்ம கேட்கிறோம். இப்ப தேவேந்திரர் என்னை எண்ணிட்டான், பாட்டியிலிருந்து நான் வெளியேறிட்டேன், எண்ணிட்டான். எனக்கு 8 வருது. அந்த 8ஐ பிசியில வச்சு கொடுத்துரு. ஏற்கனவே இருக்கிறவனுக்கு எந்த இடம் இல்லை, என்னோட இடத்த அங்க இருந்து இல்ல மோஸ்ட் பேக்வர்ட் எம்பிசியில சேர்த்து கொடுத்துரு. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இப்ப நீ கொடுக்க மாட்ட. ஆனால் பிரபாகரன் மகன் வீர பெரும்பாட்டன் சுந்தரலிங்கத்தின் பேரன், பூடித்தவன் மருதுவாண்டி வேலுநாச்சியாரின் பேரன், அழகுமுத்துக்கோன் கீரன் சின்னமலையின் பேரன் வருவான் தருவான். வருவான் தருவான். ஒண்ணும் செய்ய முடியாது. இப்ப ஒரு கோரிக்கை வைக்கிறேன், இதை பண்ணி விடுங்க அப்படின்னு. பண்ணிட்டா வாழ்த்துக்க. நமக்கு ஒரு வழியே இல்லை, வழியே இல்லை. ஒன்றையும் முடிவு பண்ணு. இலவசமாக ஆடும் மாடும் வீடும் வேண்டாம், இந்த நாடு வேண்டும் என்கிற உறுதி உனக்கு வேண்டும். அடிமை சிந்தனை உனக்கு முதல்ல மாறணும். அடிமை சிந்தனை மாறணும். அது ரொம்ப முக்கியம். நம்ம அவங்களா வந்தாங்களே, இப்ப நம்ம பட்டியலில் இருந்து வெளியேற்ற சொல்றோம்ல. நாளைக்கு எங்க அண்ணங்க இதே இடத்துல இருந்தா இந்த பக்கத்துல கூட இதே இடத்துல கூட போடுவாங்க. ஆனால் எங்க அண்ணங்களுக்கு நான் வைக்கிற கோரிக்கை ஒன்றுதான், எவன் எங்களை பட்டியலில் இருந்து வெளியேற்றுகிறானோ அவனோடு தான் கூட்டணி. இந்த முடிவை நீங்க எடு. நான் எடுக்கிறது இல்ல, நான் எவனோடும் சேரது இல்ல. நான் வருவேன், நான் எடுக்கிறேன், அவ்வளவுதான். அந்த சாதிய இழிவு தீண்டாமை கொடுமை என்பது மிகப்பெரிய சமூக நோய். அது தமிழ் சமூகத்தின் மிகப்பெரிய எதிரி சாதி மத உணர்ச்சி. சாதியும் மதமும் நம்மளை பிளந்து பிரிக்கும். தமிழர் என்கிற மொழி உணர்வு, இன உணர்வு நம்மை இணைக்கும். நீ பாரு, என் தம்பி பேசினாங்க, முதன் முதலா தமிழ்நாட்டில் என் தாத்தன் இமானுவேல் சேகரனுக்கு வீர வணக்கம் செலுத்த போகும்போது தேவர், நாடார், கோணார், வன்னியர், கவுண்டர் எல்லாரும் என்னோட வந்தார். அதே மாதிரி அக்டோபர்ல எங்கள் தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவருக்கு வணக்கம் செலுத்தும் போது தேவேந்திரர், நாடார், கோணார், பிள்ளை, முதலி, கவுண்டர், வன்னியர் எல்லாரும் வந்தார். இது எப்படி சாத்தியம்? ஒரே ஒரு மகனால் சாத்தியம், பிரபாகரன் என்ற பெருந்தலைவனால். நீ இந்த கூட்டத்தில் நிறைந்து உட்கார்ந்திருக்க. தேவேந்திர பட்டியல் வெளியேற்றத்திற்கு மறவர் இருக்கிறார், அகமுடையர் இருக்கிறார், கள்ளர் இருக்கிறார், கோணார் இருக்கிறார், நாடார் இருக்கிறார், வன்னியர் இருக்கிறார், பிள்ளை இருக்கிறார், முதலியார் இருக்கிறார்,
இஸ்லாமிய இருக்கிறார், இந்து இருக்கிறார், கிறிஸ்தவர் இருக்கிறார், எப்படி இருக்கிறார்? நாங்கள் தமிழர்கள். என் பிள்ளைகள் இதை நல்லாக உங்கள் சிந்தனையில் ஏற்றிக்கொள்ளும். பிறப்பொக்கும் எல்லா உயிருக்கும் என்று பாடியவனின் பிள்ளைகள் நீங்கள். பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக என்று பாடியவனின் பிள்ளைகள் நீங்கள். அதை நல்லா கவனத்தில் வச்சுக்கணும். சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வலுவா நெறிமுறையில் இட்டோர் பெரியோர் இடாதோர் இடிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி என்று பாடிய அறிவு மூதாட்டி அவையும் பேரனும் பேத்திகளும் நீங்களும் நான். பறச்சியாவது ஏதடா பணத்தியாவது ஏதடா இறைச்சி தோல் எலும்பிலே இலக்கமிட்டு இருக்குது என்று பாடிய சித்தன் சிவாக்கியனுடைய வாரிசுகள் நாம். சாதிகள் இல்லையடி பாப்பா குலத்தாட்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையோர் மேலோர் என்று பாடிய பெரும்பாவனன் பாட்டன் பாரதியின் பேரனும் பேத்திகளும் நாம். இருக்கின்றானே இருக்கின்றானே சாதி இருக்கின்றது என்பானும் இருக்கின்றானே. இருட்டறையில் உள்ளதடா தமிழன் தமிழ் இருட்டறையில் உள்ளதடா உலகம் சாதி இருக்கின்றது என்பானும் இருக்கின்றானே என்று பாடுகிறான் நம்முடைய புரட்சி பாவலன் பாவேந்தன் பாரதிதாசன். சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று. எப்படி பாடுறான்? தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாடிய புரட்சி பாவலன், தமிழை உயிராக நேசித்து பாடிய புரட்சி பாவலன். தமிழ் வளர்த்தல் ஒன்று, தமிழ் வளர்த்தல் ஒன்று, சாதி ஒழித்தல் மற்றொன்று என்று பாடாது சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று என்று பாடுகிறார். பாதியை நாடு மறந்தால் மற்ற பாதி துலங்குவதில்லை. எதை? சாதியை ஒழிக்கலைன்னா நாடு துலங்காது. கடவுள் வெறி சமய வெறி கண்ணன் நிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே. இடை வந்த சாதி எனும் இடர் ஒழிந்தால் ஆள்வது நம் தாய் தாயேங்கிறான். அது எந்த தாய்? தமிழ் தாய். அந்த தாய் அரியணை ஏற வேண்டும் என்றால் நாம் ஒருவருக்கொருவர் ஒரு தாய் பிள்ளைகளாக கட்டி அணைத்து நின்றால் இனப்பகையின் தோகத்தையும் வெட்டி வீழ்த்த முடியும் என்பதை மான தமிழ் பிள்ளைகள் உணர்ந்து தெளியவே. இதுவரை நான் எத்தனையோ கூட்டம் நடத்திருக்கேன்டா, அதெல்லாம் பார்த்து அவன் பயந்துருக்க மாட்டான்.